இங்க ஸ்ருதி நைட்டு ரவி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ரவி கிட்ட சொல்றாங்க, "என்னால குழந்தை பெத்துக்க முடியாது. என்னால அந்த வலிய அனுபவிக்க முடியாது. நான் ஒரு குழந்தை பெத்துக் குடுக்குற மிஷினா தான் இந்த வீட்ல இருக்கணுமா என்னன்னு?" சொல்லி 2 பேருக்கு இடையில பெரிய வாக்குவாதம் ஏற்படுது. "என்ன இப்படியெல்லாம் பேசுறேன்னு?" ரவி கேட்க, அதுக்கு ஸ்ருதி சொல்றாங்க, "நான் இதுக்கு வேற ஏற்பாடு பண்றேன். நமக்குன்னு ஒரு குழந்தை தானே வேணும். அத வாடகை தாய் மூலமா பெத்துக்கிட்டா என்ன? அதெல்லாம் நம்ம அப்படியே பின்னிக்கலாம்." அப்படின்னு சொல்ல, "என்ன நினைச்சிட்டு இருக்க? இதுக்கு கண்டிப்பா எங்க வீட்ல சம்மதிக்க மாட்டாங்க. உங்க வீட்லயும் சம்மதிக்க மாட்டாங்கன்னு" சொல்ல, "நம்ம தானே நம்ம வாழ்க்கைய வாழறோம். அவங்க ஒண்ணும் வாழலையே. அவங்க அவங்க வாழ்க்கைய வாழட்டும். நாம நம்ம வாழ்க்கைய வாழுவோம். பேசாம இந்த விஷயத்துல நம்ம 2 பேர் தான் முடிவெடுக்கணுமே தவிர, நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க கிடையாது. என்னோட அம்மா அப்பாவோ, இல்ல உன்னுடைய அம்மா அப்பாவோ கிடையாதுன்னு" சொல்ல, இத கேட்ட ரவி ரொம்ப அதிர்ச்சியில இருக்காங்க. சரி, இவ இப்படிதான் இப்படிதான் பேசுவா. நாளைக்கு அவகிட்ட வேற விதமா பேசி புரிய வச்சுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்க ரவிக்கு பேரதிர்ச்சிய குடுக்குறாங்க எங்க ஸ்ருதி. அடுத்த நாள் எப்பொழுதும் போல இங்க விஜயாவும் இங்க அண்ணாமலை கிட்ட பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல, இங்க எப்போதும் போல தன்னுடைய இன்னொரு காருக்கு ஒரு டிரைவரையும் கூட்டி எங்க அண்ணாமலைகிட்ட சொல்லிட்டு அவங்கள இன்னொரு கார் எடுத்துட்டு போய் ஒட்ட சொல்றாங்க. அது மூலமா வர வருமானத்தை உண்டியல்ல சேர்த்து வைப்பு மேல ரூம் கட்டணும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்க நேரத்துல அப்பதான் இங்க ஸ்ருதியும் வராங்க. அப்பதான் அந்த நேரத்துல மனோஜும் வாசல்ல நிக்க, இங்க கரெக்டான நேரத்துல விஜய சொல்றாங்க, "என்ன பிச்சைக்காரன் குரல் மாதிரியே இருக்கு?" அப்படின்ற மாதிரி சொல்ல, "பிச்சைக்காரனே தானே." எங்க முத்தவும் சொல்றாங்க. திரும்பி பார்த்தா அது மனோஜா இருக்கு. "என்னடா மனோஜ், இது என்ன புது கோலம்?" அப்படின்னு சொல்ல, என்னம்மா பண்ண சொல்ற? சாமியாரா போயிடலாம்னு நினைக்கிறேன்னு சொல்ல, "என்னடா என்ன ஆச்சு உனக்கு?" அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல உள்ளேந்து ஓடி வராங்க ரோகிணி. "என்ன மனோஜ், என்ன கோலம் இதெல்லாம்னு?" சொல்ல, "அது ஒண்ணும் இல்ல ரோகிணி, நேத்திக்கு ஒரு லெட்டர் வந்ததுல்ல, அதுலேருந்து எனக்கு இன்னும் பயம் விட்டு போகவே இல்லை. அதான் காலையிலேயும் போய் கோவிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வரேன். அபிஷேகம், ஆராதனைன்னு இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை நான் செஞ்சுட்டு வரேன்னு" சொல்ல, "என்ன இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு, நீ இப்படியெல்லாம் நடந்துக்க கூட மாட்டேன்னு" சொல்ல, "எனக்கே புதுசா தானே இருக்கு, என்னை வேற என்ன பண்ண சொல்ற? பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணும்னா கடவுள்கிட்ட போனா மட்டும்தான் தீர்வு கிடைக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயாவை பார்த்து சொல்ல, விஜயா திட்டுறாங்க, "உனக்கு மூளையே இல்லடா, எதுக்குடா இப்படி நடந்துக்கிற? நீ பண்ற வேலையால நான் தான் அவமானப்பட்டு நிக்கிறேன். முதல்ல கொடுக்க வேண்டிய பணத்தை வேற கொடுக்கணும். இங்க பாரு மனோஜ், நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. ஒழுங்கா போய் வியாபாரத்தை பாரு. மாசமானா 50,000 பணம் என்னுடைய கைக்கு வந்தாகணும். அப்படி இல்லைன்னா நீ இந்த வீட்டுல இருக்கவே முடியாது. உங்க அப்பா இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்குள்ள நானே உன்னை இந்த வீட்டுல இருந்து வெளியில அனுப்பி விட்டுருவேன்னு சொல்றாங்க. இதை கேட்ட மனோஜும், இதுக்காக தான் இந்த மாதிரிலாம் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் கோவிலுக்கே போயிட்டு வரேன்னு சொல்ல, "ஐயோ ரோஹிணி, முதல்ல இவனை உள்ள கூட்டிட்டு போ. இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நான் பேசினாலும் கூட இவனை நான் அடிச்சிருவேணும்னு தோணுதுன்னு சொல்ல, "முதல்ல வா மனோஜ் உள்ளன்னு" சொல்லி எங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு உள்ள போறாங்க. "எதுக்கு இப்படி நடந்துக்கிற?" அப்படின்னு சொல்லி உள்ள போய் அங்க ரோஹிணி வேற மனோஜை நல்லாவே திட்டுறாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்பதான் என்ன நடக்குதுன்னா, இங்க வெளியில வராங்க ஸ்ருதி. ஸ்ருதி சொல்றாங்க, "அங்கிள் ஆண்டி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும்னு" சொல்ல, "ஏ ஸ்ருதி, நில்லு ஸ்ருதி, இப்ப போய் இதை பத்தி பேசி" அப்படின்னு சொல்ல, "இப்ப பேசாம வேற எப்ப பேச சொல்ற? ஆமா, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் பேச சொல்றியா? அப்படியெல்லாம் பேசினா அங்களும் ஆண்டி ஒத்துப்பாங்களா? எதுக்கு எங்ககிட்ட ஒரு வார்த்தை முன்னாடியே சொல்லலைன்னு சொல்லி கோவப்பட மாட்டாங்களா? அதுக்காக தானே பேச வந்திருக்கேன். நீ கொஞ்சம் பொறுமையா இரு" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன ரவி, என்னாச்சு? எதுக்கு இப்படி ஸ்ருதி ரொம்ப கோவப்படுறான்னு?" எங்க விஜயா கேட்க, "அது ஒன்றும் இல்லை ஆண்டி, நானே அதை பத்தி பேசணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். நானே சொல்றேன் உங்ககிட்டன்னு" சொல்ல, "என்னம்மா, எதுவும் முக்கியமான விஷயமா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா ஆண்டி, ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம். அது குழந்தை" அப்படின்னு சொல்ல வராங்க. "ஏ, என்னம்மா சொல்ற? மாசமாலாம் இருக்கியா?" அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாம எங்க ரவியை பார்த்து சொல்றாங்க, "என்னடா, உன் பொண்டாட்டி மாசமா இருக்கா போலயே. சரி வாங்க, நம்ம எல்லாரும் போய் ஹாஸ்பிட்டல்ல ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலான்னு" சொல்ல, இங்க பொண்ணே அண்ணாமலை சொல்றாங்க, "நீ ஏன் ஏதாவது முடிவு பண்ணிட்டு பேசாத. இப்படிதான் ரோஹிணி விஷயத்துல பேசினேன், கடைசியில ஒண்ணு இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் எவ்வளவு கவலைப்பட்டேன். இப்பயும் அதே போல இருக்கணுமா? கொஞ்சம் பொறுமையா இரு. அப்படி என்னதான் சொல்ல வராங்கன்னு கேட்போம்" அப்படின்னு சொல்றாங்க எங்க அண்ணாமலையும். "அது இல்லை அங்கிள், குழந்தைய பத்தி ஒரு விஷயம் கேட்கணும், அதை பத்தி பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன்னு" சொல்ல, "என்னம்மா, என்ன விஷயம்? குழந்தைய பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு" சொல்ல, உடனே மீனா கேட்குறாங்க, "என்ன ஸ்ருதி, எதுவும் சந்தேகமா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா மீனா, அன்னைக்கு தான் நான் உங்ககிட்ட சொன்னேன்ல தெளிவான்னு" சொல்ல, இங்கே உடனே முத்துவை பார்க்குறாங்க. முத்து உடனே மீனாவை பார்த்துட்டு, "என்ன விஷயம், உனக்கு எதுவும் தெரியுமான்னு" கேட்க, எதை பற்றி பேசுகிறாங்கன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லையங்கன்னு சொல்ல, அப்போ தான் உள்ளே இருக்க ரோஹிணி வெளியில் வராங்க. அன்னைக்கு ரோஹிணி கூட குழந்தை பிறக்கிறது எவ்வளோ கஷ்டம், அணு அணுவாக அவங்க உணர்வுபூர்வமாக அனுபவிச்ச மாதிரியே ஒன்று ஒன்றையும் ஒவ்வொரு வழியையும் எடுத்து சொன்னாங்க. அதெல்லாம் கேட்டதுக்கு பிறகும், நான் சீரியலை வேற டப் பண்ணதுக்கு பிறகும், இப்படிப்பட்ட வழியை நம்மளாம் அனுபவிக்கணுமான்னு தோணுச்சு. எனக்கும் குழந்தை பெற்றுக்கணும்னு முதல்ல ஆசையெல்லாம் இருந்தது தான், ஆனால் இப்போ அந்த ஆசையே இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்ல, "என்னம்மா, இதுக்கெல்லாம் போய் யாராவது குழந்தை பெற்றுக்காம இருப்பாங்களா? பொண்ணா பிறந்தா இதெல்லாம் அனுபவிச்சு தானே ஆகணும்" அப்படின்னு சொல்ல, "அனுபவிக்கலாம் ஆண்டி, அது அவங்கவங்க விருப்பப்பட்டு ஏற்றுக்கிற ஒரு விஷயம். எனக்கு அந்த விருப்பம் இல்லை" அப்படின்னு சொல்ல, "என்னம்மா இப்படி சொல்ற? குழந்தை இல்லாமல் எப்படி? என்னடா ரவி, நீயும் பார்த்துட்டு இருக்க, எதுவும் சொல்ல மாட்டியான்னு சொல்ல, அது இல்லைம்மான்னு தயங்கி நிற்கிறாங்க. விஜயா, கொஞ்சம் அமைதியாயிரு, அந்த பொண்ணு என்ன சொல்ல வருதுன்னு முழுசா கேட்போன்னு எங்கள் அண்ணாமலை சொல்கிறாங்க. உடனே இங்க ஸ்ருதி சொல்கிறாங்க, "அதுக்கு தான், எப்படியும் குழந்தை ஆசைன்றது எல்லாருக்குமே இருக்கும். ஏன் ரவிக்கு கூட ஒரு குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை இருக்கும். அதனால தான் நாங்கள்
வாடகை தாய் மூலமா ஒரு குழந்தைய பெத்துக்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அண்ணாமலை, முத்து, மீனா, ரோஹிணி, ஏன் விஜயாவுக்கும் பகிர்னு தூக்கி போடுது. ரொம்ப ஆச்சரியத்தோட இங்க வந்து ஸ்ருதியை பாக்குறாங்க. ஸ்ருதியை பார்த்துட்டு அப்படியே முறைக்கிறாங்க. விஜயாவோட முகமே மாறுது. என்னது, வாடகை தாய் மூலமாவா? அப்படி இருக்கிறவன் எதுக்கு உன்னை கல்யாணம் பண்ணியிருந்திருக்கணும்? கல்யாணம் பண்ணாமலே ஒரு குழந்தைக்கு அப்பனா போயிட்டு இருந்திருக்கலாமே. இதெல்லாம் எதுக்கு ஸ்ருதி? இதெல்லாம் என்ன பேச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆண்டி, இது ஒன்றும் தப்பு இல்லையே, இதெல்லாம் எங்க பார்த்தாலும் நடக்கிற ஒரு விஷயம் தானே. பெரிய நடிகைகளே இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணும்போது நம்மள இதை பண்ணாம இருக்கக்கூடாதா என்ன? அவங்களும் வந்து தன்னுடைய உடம்புக்காக தானே இப்படி பண்றாங்க, தன்னுடைய உடம்பு நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே பண்றாங்க. அப்படி பார்க்கையில நான் பண்றதும் ஒன்றும் பெரிய தப்பு இல்லையே. எனக்கு பயம், அந்த பயத்தால தான் நான் இப்போ இப்படி செய்யறேன்னு சொல்ல, இதை கேட்ட இங்க அண்ணாமலை, இல்லம்மா, ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு பார்க்கறது நல்லது. இதை நீ மட்டுமே முடிவு பண்ற விஷயம் கிடையாது. இதுல உனக்கும் ஒரு சம்மதம் இருக்குன்னா அதுல ரவிக்கும் மனப்பூர்வமான ஒரு சம்மதம் இருக்கணும். அது மட்டும் இல்லாம இது உங்க குடும்பத்துல உள்ள ஆளுங்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. நீ வீட்டுக்கு ஒரே பொண்ணா இருக்கிற நீ குழந்தை பெத்துக்காம இருக்கிறது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய வழியை கொடுக்கும். இது நீ ரவியோட குழந்தைன்னு சொல்லி மற்றவங்களுக்கு பெத்து கொடுத்தா அதை நீ ஏத்துக்கிற விஷயமா இருக்கலாம். ஆனா உனக்குன்னு ஒரு குழந்தை வேணும் இல்லம்மா. உன்னால முடியுன்ற பட்சத்துல குழந்தைய பெத்துக்கலாம், முடியாதுன்ற பட்சத்துல வாடகை தாயை தேடி போகலாம். இப்படி எதுவுமே இல்லாம இப்படி வழிக்கு பயந்துகிட்டு வாடகை தாயை தேடி போறது ரொம்ப பெரிய தப்புமா அப்படின்னு சொல்ல, இல்லங்க, நான் எல்லாத்தையும் தெளிவா உட்காந்து நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க. இதை கேட்ட விஜயா எங்க ரவியை பார்த்து முறைக்கிறாங்க, ஸ்ருதியை பார்த்து முறைக்கிறாங்க. என்ன ஆண்டி, இது உங்களுக்கு சம்மதமானு சொல்ல, இல்லை இல்லை இல்லை, எனக்கு இதுல துளியை கூட சம்மதம் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வேகமா கத்த, இங்க மனோஜ் வேற உள்ள இருக்கிறவங்க ஏற்கனவே பயந்து போயிருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தோட வெளியில ஓடி வராங்க. இரு மனோஜ் அப்படின்னு சொல்லி இங்க கையை பிடிச்சு நிறுத்திடுறாங்க ரோகிணியும். அதுக்கு பிறகு இங்க விஜயா சொல்றாங்க ஸ்ருதி கிட்ட, இங்க பாரு ஸ்ருதி, நீ எவ்வளவு பெரிய இடத்துல வேணாலும் வந்த பொண்ணா இருக்கலாம். ஆனா அதுக்காக இந்த வீட்டுல இருக்க ஒரு கட்டுப்பாட்டுக்கு நீ வந்துட்டு வரவே கிடையாது. அதுக்காக உன்னை நாங்க கட்டாயப்படுத்தவும் இல்லை. கடைசியில நீ இவ்வளவு பெரிய விஷயத்த பண்றனா கண்டிப்பா அதுல எனக்கு சம்மதமே கிடையாது. உனக்கும் ரவிக்கும் பிறக்கிற குழந்தை தான் இந்த வீட்டோட வாரிசா இருக்க முடியுமே தவிர வாடகை தாய் மூலமா வர ஒரு குழந்தை இந்த வீட்டோட வாரிசா இருக்கிறதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். இவ்வளவு பெரிய விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லணும் மாதிரி தோணுச்சு. ஆனா இனிமே இந்த மாதிரியான யோசனை உனக்கு வரவே கூடாது. சரி, இவ்வளவு என்கிட்ட சொல்லியே இது உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியுமான்னு சொல்ல, நாங்க 2 பேர் தானே வாழறோம், எங்களுடைய வாழ்க்கையை அவங்க ஒன்றும் வாழலையே. அவங்க கிட்ட நான் சொல்லுவேன், ஆனா அவங்களுக்கு சம்மதம் இல்லைனாலும் நான் செய்வேன்னு சொல்ல, அப்போ நான் எனக்கு சம்மதம் இல்லைன்னு சொன்ன பிறகும் அந்த விஷயத்த நீ செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிதானேன்னு சொல்ல, ஆமா ஆண்டி, இதுல எனக்கு நான் பரிபூரண சம்மதம். ஏன், அது மட்டும் இல்லாம ரவி கூட இதுல ஒத்துக்குவான். ஆனா நீங்க ஒத்துக்காம போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் தான் சொல்லிட்டேனே ஸ்ருதி, இந்த வீட்டுக்கு வாரிசுன்னு வந்தா அது ரவிக்கும் உனக்கும் பிறக்கிற வாரிசா மட்டும்தான் இருக்கணும்னு சொல்ல, ரவி மூலமா தான் ஆண்டி ஒரு வாரிசு வரப்போகுது, அதுவும் வாடகை தாய் மூலமானு சொல்ல, இதை கேட்ட இங்க வந்துட்டு விஜயா வந்து பயங்கரமான ஒரு கோவப்படுறாங்க. போதும் ஸ்ருதி, நிறுத்து, இதுக்கப்புறம் அதை பத்தி பேசுறதுனால ஒன்றும் ஆக போறதில்ல. இந்த எண்ணத்தெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு நடக்க வேண்டிய வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்றாங்க. ஆண்டி, நான் எங்களுடைய வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், இதுல நான் முடிவு பண்ணிட்டேன். இதுல உங்ககிட்ட நான் சொல்லிட்டு செய்யணும்னு தான் நினைச்சேனே தவிர உங்ககிட்ட முடிவு கேட்டு நான் வரல அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அண்ணாமலை சொல்றாங்க, இல்லம்மா ஸ்ருதி, எல்லாம் நல்லதுக்காக தான் சொல்றோம்னு சொல்ல, இல்ல அங்கிள், எனக்கு இதுல விருப்பம் இல்லை, நாங்க இப்படிதான் செய்ய போறோம்னு சொல்ல, என்னப்பா என்ன ரவி, இதெல்லாம் வீட்டுல இருக்க பெரியவங்க கிட்ட கேட்கறது தப்பு இல்ல, அவங்க சொல்படி கேட்டு நடக்கணுமா இல்லையா? சரி, நீங்க எதுக்கும் இந்த விஷயத்த உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி அவங்களோட முடிவு என்னவா இருக்குன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. சரிங்க அங்கிள், அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்ப எங்க விஜயா பயங்கரமான கோவத்துல எங்க ஸ்ருதி கிட்ட திரும்ப சொல்லி தான் அனுப்பி விடுறாங்க. இங்க பாருமா ஸ்ருதி, இந்த விஷயத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் கொஞ்சம் கூட செட் ஆகாது. அப்படிப்பட்ட குடும்பம் நம்ம குடும்பம் கிடையாது. நான் சொல்றதை மட்டும்தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்றத மீனா வேணா எவ்வளவு வேணாலும் பொறுத்து பொறுத்து கேட்டுட்டு போகலாம். ஆனா நான் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. எனக்கு எது சரியோ அதை தான் நான் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். இந்த விஷயத்த பத்தி எங்க வீட்டுல பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இது வந்து விஜயாவுக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. என்ன ரோகிணி, என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்ல, இல்ல ஆண்டி, அன்னைக்கு கூட இவங்க டப் பண்ணிட்டு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தப்பதான் குழந்தை பத்தின விஷயத்த கேட்டாங்க. நானும் யதார்த்தமா சொல்ல போய் அவங்க இப்படிப்பட்ட முடிவெடுப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க. இவ இந்த மாதிரி முடிவெடுத்து என் பையனை ஆட்டி வச்சானா நான் என்ன பண்றது அப்படின்னு தெரியலையே நினைச்சு புலம்பி போய் நின்றுட்டு இருக்க. ஸ்ருதி ஏன் இப்படி இருக்கான்னு தெரியாம எங்க மீனா வேற முழிச்சிட்டு இருக்காங்க. சரி வீணா, இந்த பலகுரல் இப்படிதான் மாத்தி மாத்தி ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கோம், நான் கிளம்புறேன், நம்ம போய் நம்ம வியாபாரத்தை பார்க்கணுமா இல்லையா? நான் கிளம்புறேன், எனக்கு நிறைய சவாரி வேற வரும், அப்படியே வரலனாலும் எங்கேயாவது போய் சவாரியை பிடிச்சு ஓட்டிதான் ஆகணும். மேலே மாடியில் ரூம் வேற கட்டுறதா பிளான் பண்ணிட்டோம். இந்த பிரச்சனையெல்லாம் மைண்டுக்கு எடுத்துக்கிட்டு இருந்தா அப்புறம் நம்ம வேலை சரியா நடக்காது. இதெல்லாம் நாளைக்கே சரியாயிடும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து முத்துவும் கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனாவும் கிச்சனுக்குள்ள போக இங்க விஜயா பயங்கரமான கோவத்துல அண்ணாமலைகிட்ட கேட்குறாங்க, என்னங்க இதெல்லாம், என்ன இந்த பொண்ணு இப்படி இருக்கான்னு சொல்ல, நீ தானே பணக்கார வீட்டு மருமக, நான் கூட்டிட்டு வந்த மருமகன்னு சொல்லி மெச்சுப்பேன். இதுக்கப்புறம் நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. கடைசியில் சொல்ல போனா
இந்த வீட்டில் மீனா தான் வந்துட்டு முதல்ல குழந்தையை பெற்றுப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகிறாங்க. அதுக்கு இடையில இங்கே விஜய் யோசிக்கிறான், அப்படி மட்டும் ஒன்று இந்த வீட்டில் நடந்துடவே கூடாது. ஒன்று ரோஹிணிக்கு இல்லைன்னா ஸ்ருதிக்கு நடக்கணும். ஸ்ருதி இப்படி பேசிட்டு போகிறத பார்த்தா அவளை சம்மதிக்க வைக்கிறதே பெரும் வேலையாக இருக்கும் போல. இல்லைன்னா இங்கே ரோஹிணிக்கு முதல்ல குழந்தை பிறந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரியான முடிவில் இங்கே விஜய் இருந்துட்டு இருக்காங்க. அதே போல் வீட்டிலேருந்து கிளம்பி வெளியில் போகிற எங்கள் ஸ்ருதி தன்னுடைய அம்மா அப்பாவை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனேயே என்ன ஸ்ருதி இந்த நேரத்தில் வந்திருக்கா, எப்போதுமே ஸ்டுடியோ தானே போவா, எதுவும் பிரச்சனையாக இருக்குமான்னு நினச்சி யோசிச்சுட்டு இருக்க, வாமா ஸ்ருதின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்றாங்க. உள்ளே கூப்பிட்டு தன்னுடைய அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஸ்ருதி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்ல இங்கே 2 பேருமே அதிர்ந்து போகிறாங்க. என்ன ஸ்ருதி, அன்னைக்கு ஏதோ விளையாட்டா சொல்கிறேன்னு நானும் கேட்டுக்கிட்டு இருந்தா, இன்னைக்கு நீ உண்மையாக்கலாம் நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. அது இல்லைம்மா, எனக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. என்னால் எப்படி இந்த வழியை அனுபவிக்க முடியும்? கண்டிப்பாக முடியாதுமா. எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. அதனால நான் வாடகை தாய் மூலமாக தான் ஒரு குழந்தைய பெற்றெடுக்க போகிறேன். நான் ஃபுல் கேர் எடுத்து நான் அந்த குழந்தைய பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் சுதா சொல்கிறாங்க, இல்லைம்மா ஸ்ருதி, நீ பண்ணுறது மிகப்பெரிய தவறு. தயவு செஞ்சு இப்படி ஒரு விஷயத்த மட்டும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட ஸ்ருதி, என்னம்மா இதே விஷயத்த தான் அங்கிள் ஆண்டியை சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ என்னடானா நீங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்களேன்னு சொல்ல, இல்லைம்மா ஸ்ருதி, ஒவ்வொரு பொண்ணும் வழியை அனுபவிச்சு தானே பெற்றுக்கிறாங்க. அது என்னம்மா கொஞ்சம் நேட்டு வழி, அதை உன்னால் அனுபவிக்க முடியாதா என்ன? அதெல்லாம் அந்த குழந்தை உன் வயிற்றுல செமிச்சதுக்கு பிறகு அந்த குழந்தை உருவாகிற ஒவ்வொரு நாளையும் நீ ரசித்து சந்தோஷப்படுவேன். அதெல்லாம் ஒரு பொண்ணுக்கு கிடைக்கிற வரம், அதை அனுபவிக்காம விட்டுறாதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மம்மி, நான் நிறைய யோசிச்சு பார்த்துட்டேன்னு சொல்ல, இதுக்கப்புறமா எங்கள் சுதா சொல்கிறாங்க, அப்படின்னா ஒன்று பண்ணலாம் ஸ்ருதி, உனக்கு இப்போ வடக தாய் மூலம் தான் குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் சொல்கிற விஷயத்த கொஞ்ச நாள் யோசிச்சு பாரு. இப்போது இந்த அனுபவம், இந்த சந்தோஷம் இதெல்லாம் இப்போ நீ விட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் நீ நினைச்சாலும் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது அதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. அந்த வீட்டில் ஏற்கனவே உனக்கு முன்னாடி வந்த மீனாவும் இருக்காங்க, ரோகிணியும் இருக்கா. அப்போ அவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க கொஞ்ச நாளையில் இன்னும் சீக்கிரமாகவே ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க. அவங்க கூட இருந்து அவங்க அனுபவிக்கிற ஒவ்வொரு சந்தோஷத்தையும் பக்கத்தில் இருந்து கவனிச்சுப்பார். அப்போ உனக்கு தெரிய வரும், அந்த குழந்தையோட அசைவுலேருந்து எல்லாத்தையும் அணுவா ரசிப்பாங்க. ஏன் அதை நீயும் கூட உணர்ந்து பார்க்கலாம். அந்த குழந்தையோட வயிற்றுல கை வச்சு நீ இப்படியெல்லாம் உணர்ந்து பார்க்கும்போது தான் உனக்கும் ஒரு எண்ணம் வரும், நம்மளும் குழந்தை பெற்றுக்கலான்ற ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அப்படி உனக்கு அதையும் தாண்டி மனசு மாறலைன்னா சொல்லு, நீ சொல்கிறத பற்றி யோசிக்கலான்னு சொல்கிறாங்க. இது கூட சரியாக தான் இருக்குது மம்மி. சீக்கிரமாக அந்த வீட்டில் எப்படியும் மீனாவோ இல்லை ரோஹிணியோ ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க. அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்களுடைய வழி என்ன அப்படின்றத பார்த்துட்டு தான் நான் குழந்தை பெற்றுக்கணுமா இல்லை வேணாமான்றதை முடிவு பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்ப, என்ன இப்படி இப்போ நடந்துக்கிறான்னு சொல்ல, சின்ன பொண்ணு தானே, வீடு போக போக நம்ம எடுத்து சொல்லி புரிய வச்சுக்கலாம். இப்போ நீ சொல்கிறதையே யோசிச்சு இந்த அளவுக்கு வந்திருக்கல, அதை நினச்சி சந்தோஷப்படுன்னு சொல்ல, உடனே எங்கள் சம்மந்தி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. ஆமாம் சம்மந்தி அம்மா, இன்னைக்கு காலையிலேருந்து ஸ்ருதி வீட்டில் இருக்க எல்லாருமே டென்ஷன் பண்ணிட்டா, இது போல் பேசுன்னு சொல்ல, நான் அவளுக்கு பேசி புரிய வச்சு அனுப்பியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆகட்டும், பொறுமையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எங்கள் வீட்டுக்கு ரவியோட ஸ்ருதி வராங்க. அதுக்கு பிறகு எங்கள் ஸ்ருதி ரொம்பவே சுகமாக வீட்டுக்கு வரதை பார்த்ததுமே, என்னம்மா ஸ்ருதி, காலையில் ரொம்ப ஆவேசமாக பேசிட்டு போனேன், இப்போ போய் உங்கள் அம்மாட்ட பேசிட்டியா, என்ன சொன்னாங்க அவங்கன்னு சொல்ல, அவங்க என்னமோ சொல்லி எனக்கு புரிய வைக்கணும்னு நினச்சாங்க, அதனால் நானும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சரின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, என்னதான் ரவி, என்னதான் ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. அது அவளே சொல்லுவா, கேட்டுக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரவி எதுவுமே பேசாமல் உள்ளே போய்ட்றாங்க. என்ன ஸ்ருதி, இப்போ நானும் குழந்தை பெற்றுக்கலான்னு முடிவு பண்ணிட்டியான்னு சொல்ல, நான் எதுக்கு இப்போ பெற்றுக்க போகிறேன், இந்த வீட்டில் 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்கள யாராவது முதல்ல குழந்தைக்கு ஏற்பாடு பண்ணட்டும், அவங்கள முதல்ல யாராவது 2 பேர் குழந்தை பெற்றுக்க ட்ரை பண்ணட்டும், அதுக்கப்புறமா நான் பெற்றுக்கலாமா வேணாமான்றதை முடிவு பண்ணிக்கிறேன்னு சொல்ல, என்னம்மா ஸ்ருதி என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா ஆண்டி, அம்மா சொன்ன மாதிரி இந்த வீட்டில் எனக்கு முன்னாடி ஏற்கனவே வந்தவங்க 2 பேர் இருக்காங்க, மீனாவும் இருக்காங்க, ரோஹிணி இருக்காங்க. இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க ப்ரெக்னென்ட் ஆனால் கூட அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, உண்மையிலே சந்தோஷப்படுறாங்களா கஷ்டப்படுறாங்களான்றதை ஒன்றையும் பார்த்ததுக்கு பிறகுதான் நான் இந்த முடிவை எடுக்க முடியும்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவும் அது எப்படிமான்னு சொல்ல, என்ன ஆண்டி அதெல்லாம் நடக்காமல இருக்க போது, எப்படியும் மீனா தான் இந்த வீட்டுக்கு முதல்ல வாழ வந்தவங்க, கண்டிப்பாக அவங்க தான் ப்ரெக்னென்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் ஒன்று இந்த வீட்டில் நடக்கவே நடக்காதுன்னு சொல்கிறாங்க. என்ன ஆண்டி இப்படியெல்லாம் பேசுவீங்களேன்னு சொல்ல, இதை கேட்ட இங்கே அண்ணாமலை சொல்கிறாங்க, என்ன விஜயா எதுக்கு இப்போ இப்படி வார்த்தையை விடுறேன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை என்னென்றாலும் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக ரோஹிணி தானே, அவள் தான் முதல்ல குழந்தை பெற்றுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஸ்ருதி சொல்கிறாங்க, ரோஹிணியை பார்க்கும்போது எனக்கு அப்படி தெரியல, மீனாவை பார்க்கும்போது தான் எனக்கு அப்படி தெரியுது. சீக்கிரமாக மீனா தான் இந்த வீட்டுக்கு ப்ரெக்னென்ட் ஆவாங்க, அவங்க தான் இந்த வீட்டுக்கு முதல் வாரிசையும் பெற்றுக் கொடுக்க போகிறாங்க. மீனா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவங்க கூட இருந்து அவங்க எப்படி இருக்காங்க, அந்த உணர்வு என்ன வழி என்னன்றதை நானும் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறேன். அதுக்கப்புறம் தான் தாண்டி நான் குழந்தை பெற்றுக்கலாமா இல்லை ரவியை வச்சு வாடகை தாய் மூலமாக இன்னொரு குழந்தை பெற்றுக்கலாமான்றதையும் யோசிக்க போகிறேன். எங்கள் அம்மா சொன்ன மாதிரி இதை தான் நான் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு போக, இதை கேட்ட விஜயாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. ஒருவேளை இங்கே ஸ்ருதி சொல்கிற மாதிரி மீனா இந்த வீட்டில் முதல்ல குழந்தைய பெற்றெடுத்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியான யோசனையில் இருக்க, முதல்ல ரோஹிணி கிட்ட சொல்லி முதல்ல குழந்தைய பெற்று கொடுக்க நம்ம தான் அவகிட்ட சொல்லணும்.
பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் வேற போயிட்டு இருக்க நேரத்தில் தான் ரோஹிணி கிருஷுக்காக ட்ரெஸ் வேற எடுக்க போயிருக்காங்க. அங்கே போகிறப்ப தான் இங்கே விஜயாவும் பார்க்க போகிறாங்க.